எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பணித்தளி சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒமான் நாட்டுக்கு வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நிறைவடைய போகுது. நான் வந்ததுலேருந்தே ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாரதியார் சொன்ன மாதிரி, "தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினையே அழித்திடுவோம்" என்றான் பாரதி. அதே மாதிரி நம்மளுடைய உணவு என்னதான் எவ்வளோ பெரிய லெவலில் வேலை பார்த்தாலும், உணவுங்கிற விஷயம்னு வரும்போது ஏதோ அவசர அவசரமாக ஃபாஸ்ட் ஃபுட்லேயோ ஏதோ ஒரு உணவை வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முயற்சியை நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உந்துதலாக இருந்த ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா, கொரோனா காலங்கள்னு தான் சொல்லலாம். எவ்வளவு தான் நம்மகிட்ட பணங்கள் வசதிகள் இருந்தாலும் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை கூட வாங்க முடியாமல் அவ்வளோதுக்கு இந்த லாக்டவுன் பிரச்சனை நம்மளை கஷ்டப்படுத்துச்சு. அது மாதிரி இல்லாமல் இந்த ஒமான் நாட்டிலையும் ஏதாச்சும் நமக்கு தேவையான உணவையாச்சும் நம்ம வந்து நம்மளை சுற்றி உருவாக்கலாமே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக முயற்சி பண்ணி இந்த மண்ணை பண்படுத்துறதுக்காண்டி முயற்சி பண்ணேன். 1.5 வருடமாக என்னால் எந்த ஒரு விவசாயத்தையும் ஒரு புல்லை கூட ப்ராப்பராக முளைக்க வைக்க முடியல. காரணம் என்னென்னா, இந்த மண் ரொம்ப சால்ட் அதிகமாக இருந்துச்சு. 1.5 வருஷமாக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். விடாமுயற்சியால் அந்த மண்ணை திருப்பி திருப்பி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த வருஷம் திருப்பி முயற்சிக்கலாம்னு சொல்லிட்டு பயிரிட்டேன். தக்காளி, கத்தரிக்காய், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, வாழை அப்படின்னு பல விஷயங்கள் வச்சேன். முதல் முறையாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, என்னுடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இந்த ஆர்கானிக் முறையில் அமைச்ச தோட்டம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோ கத்தரிக்காய் பிடிங்கிருக்கோம், 100 கிலோ தக்காளி மட்டும் பிடிங்கிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விரிவாக பேசுவோம்.